என் செல்லக் குழந்தையே, இன்று இந்த அம்மா உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணெய் தொட்டாயல்லவா? என் பிள்ளையே, அதிர்ஷ்டத்தை உன் தாயானவள் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். இது போன்ற அதிர்ஷ்ட எண்களை காணும் பொழுது என் பிள்ளையே, உனக்கு மனதிற்குள் நிச்சயமாக ஒரு எண்ணம் தோன்றும். ஏதோ ஒன்று இன்று நமக்கு நடக்க இருக்கிறது என்று. இன்றைய தேதியை நீ கண்டாயா? 20/2/2025. அதாவது தொடர்ச்சியாக உன்னால் 2 என்று எண்ணை காண முடிகிறதல்லவா? சட்டென்று காணும் பொழுது இடையில் இருக்கின்ற பூஜ்ஜியங்கள் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. அந்த 2 மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரியும். அப்படியானால் தொடர்ச்சியாக 4 உன் கண்களுக்கு தென்படுகிறதல்லவா? என் பிள்ளையே, இதுபோன்று அதிர்ஷ்ட எண்ணை காணும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனது உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும். இன்று நாம் செய்கின்ற விஷயம் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகிறது என்று. இன்று நாம் தொடங்கப் போகின்ற செயல் நிச்சயமாக நமக்கு நல்லதை நடத்தி கொடுக்கப் போகிறது என்று. எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ குழப்பமில்லாமல் தொடங்க வேண்டும் என்று. இங்கு நமக்கு வருகின்ற பாதி பிரச்சனைகளுக்கு காரணமே நமக்குள் வருகின்ற இந்த குழப்பங்கள்தான். எந்த ஒரு செயலையும் தெளிவாக செய்ய முடியாமல் என் குழந்தை நீ தவித்து நிற்பாய். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்று யோசித்தே உனக்கு பாதி விஷயங்களை செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன்னால் முடியும் என்று நீ எதிர்பார்க்கின்ற உன்னுடைய நம்பிக்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். நீ நினைத்து விட்டால் இங்கு முடியாதது என்று எதுவும் கிடையாது. அதிலும் இது போன்ற அதிர்ஷ்ட எண்களும் அந்த நாளில் உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக அதைவிட பேரதிர்ஷ்டம் வேறெதுவும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் நான் உன் கண் முன்னால் இதையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். என் பிள்ளை, இந்த நாளில் விடியலில் தேதியை யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இது தோன்றியிருக்கும். என்னுடைய பிள்ளைகள் பலரும் இதை அறியாமல் இருந்துவிடக்கூடாதல்லவா? அதனால்தான் அம்மா என்னவென்று உனக்கு உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். இந்த விடியல் உனக்கு வெற்றியின் விடியல் என்பதனை மறக்க வேண்டாம். இன்று தேய்பிறை அஷ்டமி நாள். என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கையில் நான் குறித்து கொடுத்திருக்கின்ற நாள். இந்த நாளில் என் பிள்ளை, நீ செய்கின்ற எந்த ஒரு செயலும் உனக்கு வெற்றியை முழுமையாக கொடுக்கும். எந்த இடத்திலும் உனக்கு தயக்கம் காட்டாமல், எந்த இடத்திலும் உனக்கு தோல்விகளை கொண்டு வந்து சேர்க்காமல், உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான வெற்றியையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று நான் செய்து கொடுத்த சத்தியத்தை இன்று நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறேன். என் பிள்ளையை, எந்த இடத்திலும் நீ நிச்சயமாக மனதை விட்டுவிடக்கூடாது. எந்த இடத்திலும் நமக்கு நல்லது நடக்காமல் போய்விடுமோ என்று நினைத்து விடக்கூடாது. நாம் யோசிக்கின்ற விஷயங்களும் நாம் செய்ய நினைக்கின்ற விஷயங்களும் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்கினால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனையும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை வந்து சேரும் என்று உனக்குள் தோன்றுகின்ற அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக இன்று இந்த வராகி மிகப்பெரிய சந்தோஷத்தை உன் கைகளில் பரிசாக கொடுப்பாள் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற இந்த சோதனைகளும், உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த வேதனைகளும் உன்னை விட்டு முழுமையாக நீங்க வேண்டும். உனக்கென யாரெல்லாம் என்னவெல்லாம் தருகிறார்கள், உனக்கென இந்த வாழ்க்கை எதையெல்லாம் கொடுக்கிறது என்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்காக என்றும்
எதற்காகவும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்துகின்ற தருணம். இந்த விடியல் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விடியலாக உனக்கு நான் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன் தெரியுமா என் பிள்ளையே? அதிர்ஷ்ட எண்ணை காணுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் நீ தெய்வத்தினுடைய அருளை நிறைவாக பெற்றிருக்கிறாய் என்ற அர்த்தம். தெய்வத்தினுடைய அன்பையும் அருளையும் இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு நிச்சயமாக தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும். எந்த இடத்திலும் நீ துவண்டு விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எதையும் நீ கைவிட்டு விடக்கூடாது. உனக்காக என்றும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்த வேண்டும். என் பிள்ளையே, குழப்பமில்லாமல் நீ இன்று மனதில் தெளிவோடு ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறாய். அதில் உனக்கு மிக பெரிய வெற்றியை நான் உன் கைகளில் பரிசாக கொடுக்க நினைக்கிறேன். இத்தனை காலமும் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட நம்பிக்கை உனக்கு எந்த அளவில் கை கொடுத்திருக்கிறது என்பதனை இன்று கண்கூடாக காணப்போகின்றாய். எல்லாமும் ஒரு நாளில் உன்னை விட்டு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து செல்லும். அதுபோல இன்று அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். என் பிள்ளையை, அதிர்ஷ்ட எண்கள் சொல்வது எல்லாம் ஒன்றுதான். நீ என்ன செய்கிறாயோ அதை சரியாகச் செய். உனக்கான வெற்றி காத்திருக்கிறது என்று. அதனால் எந்த நொடியிலும் நீ விரும்பிய வாழ்க்கையை உன்னால் பெற முடியும் என்று நீ நினைத்து விட்டாயானால் அந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நினைத்தது போல உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த இடத்திலும் என் பிள்ளை, நீ உன்னை சுற்றி வருகின்ற சந்தோஷங்களை தொலைத்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு தொடர்ச்சியான பல வெற்றிகளை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது எல்லாம் அம்மா உன் முன்னால் இதுபோன்ற அதிர்ஷ்ட எண்களை கொண்டு வந்து நிறுத்துகிறேனோ அந்த நேரம் அதனை நீ விட்டு விடாதே. எதிர்பாராத நேரங்களில் சில விஷயங்கள் பல நன்மைகளை உனக்கு கொடுக்கும். எதிர்பாராத நேரங்களில் பல சந்தோஷங்கள் உன்னை வந்து தேடும். அப்பொழுது நீ மனது தெளிவாக வைத்திருந்தால் மட்டும்தான் வருகின்ற வெற்றி உன்னை வந்து தழுவும். அப்படி இல்லை என்றால் யார் தெளிவாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் சென்று சேர்ந்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் ஒரு நாளில் முடிந்துவிடும் என்று நீ நினைக்கிறாயல்லவா? நிச்சயமாக அந்த ஒரு நாள் இன்றைய நாளாக கூட உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எதிர்பார்க்கின்ற எல்லா வெற்றிகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன்னை ஆசீர்வதிக்கத்தான் உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்றேன். என் குழந்தையை, இன்று இந்த தேதியை கண்டது போல இந்த மாதத்தில் அடுத்து வருகின்ற 22ஆம் தேதி உனக்கு மிக பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும். அந்த நாள் 222 என்று உனக்கு உன் கண் முன்னால் தொடர்ச்சியாக வந்து நிற்கும். அப்பொழுது என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் நீங்கி அம்மா சொன்னது போல இன்று இந்த நாளில் நடக்கின்ற நல்ல விஷயம் உன் மனதிற்குள் நிற்கும் பொழுது அந்த நாளிலும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீ எதிர்பார்த்து காத்திருப்பாய். என் பிள்ளையை, இன்று என்னுடைய பதிவினை கேட்ட என் பிள்ளைகள் நிச்சயமாக 22ஆம் தேதியை தவறவிட்டு விட மாட்டார்கள். ஒருவேளை இன்று என் பதிவினை கேட்கவில்லை என்றால் என் பிள்ளை, அந்த நாளில் நீ நிச்சயமாக உனக்கானவற்றை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் எடுத்துவிட வேண்டும். எந்த நாளிலும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேனோ அது தெளிவாகவே அவர்களின் செவி சென்று சேர்ந்துவிடும். இல்லை, ஏதோ அம்மா வருகின்றாள், அவள் எதையோ சொல்லிவிட்டு செல்கிறாள் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு இது போன்ற முக்கியமான செய்திகள் அவர்களுக்கு சென்று சேர்ந்து விடாது என்பதுதான் உண்மை. அம்மாவின் அன்பு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. ஒரு மிகப்பெரிய நன்மையை உனக்கு உருவாக்கி கொடுக்க போகின்றது.
என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை, நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டி வந்துவிட்டது. இதிலிருந்து நீ உன் வாழ்க்கையில் இனிமேல் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வை. உன்னை சுற்றி பல சூழ்ச்சிகள் வரத் தொடங்கிவிடும். ஒருவருக்கு நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது என்றவுடன் சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகள் அத்தனையுமே எப்படியாவது உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்பதில்தான் இருக்கும். ஆனால் இந்த சூழ்ச்சிகளை கண்டு நீ பயப்படக்கூடாது. நீ உன்னுடைய வெற்றியை உறுதியாக முன்னே எடுத்துச் செல்லும் பொழுது இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் தானாகவே விலகி ஓடிவிடும். உன்னிடத்தில் இத்தனை மனதைரியத்தோடு நிற்கின்ற உன்னிடத்தில் எப்பொழுதும் தன்னால் வெற்றி பெற முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் தானாகவே வந்துவிடும். என் குழந்தையே, எதற்குமே உன்னுடைய மனதை மட்டும் நீ குழப்பமடைய விட்டு விடாதே. யார் என்ன சொன்னாலும் உன் மனசாட்சி சொல்கின்ற விஷயங்களை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள தயாராக இரு. உன்னுடைய மனசாட்சி எப்பொழுதும் உனக்கு உண்மையை மட்டும்தான் எடுத்துச் சொல்லும். உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும். என் பிள்ளையே, யாருக்கும் பயப்படாதடி. உன் மனசாட்சிக்கு கட்டுப்படுகிறாய் என்றால் அதற்கு மட்டும்தான் நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சரியா தவறா என்று தெரியும். தவறை செய்துவிட்டு நாம் அதை தெரியாதது போல இருந்து கொண்டிருந்தாலுமே மனசாட்சி சரியாக அதனை சொல்லிவிடும் அல்லவா, நீ செய்தது எந்த அளவிற்கு தவறு என்று. அதனால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பு நீயாவாய் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளில் நீ எதிர்பார்க்கின்ற அதிர்ஷ்டம் உன் கைகளுக்குள் வந்து சேரப்போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் அது போதும். எல்லா நிலையிலும் உன்னால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். எல்லா மாற்றங்களையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று கண்டுவிட முடியும். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையை, சுற்றி இருக்கின்றவர்கள் மற்றவர்களை முட்டாளாக்க முயற்சி செய்யலாம். ஆனால் எல்லாம் தெரிந்த உன்னை எதையும் அவர்கள் அவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிவிட்டு வந்துவிட்டால் அது உனக்கு பிரச்சனைகளை உருவாக்காது. ஆனால் அதன் உண்மைத்தன்மையையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் மற்றவர்களினுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள துணிகிறாய் என்றால் அதில் இருக்கின்ற உண்மைத்தன்மை உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். இல்லாது போனால் என் பிள்ளையே, உன்னை முட்டாளாக்கிவிடும் இந்த உலகம் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையுமே நடந்து முடிந்ததாக இருக்கட்டும். இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதில் உன்னுடைய வெற்றி உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வேண்டும். நீ செய்ய போகின்ற ஒவ்வொரு செயலும், நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனையும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் தெய்வத்தின் அன்பு நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எதிர்பாராத நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு நம்பிக்கையையும் நிச்சயமாக கொடுத்து விடவில்லை என்றாலும் உன்னால் முடியும் என்பதனை உன் மனசாட்சி உனக்கு எடுத்துச் சொல்லிவிட்டால் போதுமே. எதற்கும் என் பிள்ளை கலங்காமல் உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை இன்று இந்த நல்ல நாளில் நிச்சயமாக தொடங்கு. எந்த இடத்திலும் தயக்கம் காட்டி உனக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பவர்களை முன்னேற விட்டு விடாதே. என் பிள்ளையே, அவர்கள் முன்னேறுவார்கள், நீ அந்த இடத்தில் நிற்காதே என்றுதான்
உன் அம்மா சொல்கின்றேன். முன்னேறிக் கொண்டே இரு. உன் வெற்றியை நான் உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.